காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏக்கு கார் வாங்கணுமா? விசிகால நிறைய காசு இருக்கு, வாங்கி கொடுக்க சொல்லுங்க. உங்க எம்எல்ஏ கமலிக்கு கார் வாங்கணுமா? உங்க முடக்குறிச்சி சண்முகத்துக்கு கார் வேணுமா? ஒரு காரு 2 பென்ஸ் வச்சிருக்காரு. அந்த கார்லாம் வச்சிருக்கும் போது வேணும்னா தாவேக்காவோட ஃபண்ட்ல வாங்கி கொடுங்க. என்னங்க பணம்? நான் பார்க்காத பணமா? என் கேரியரோட உச்சத்தையே உதறிட்டு வந்திருக்கிறேன். வேலையும் இல்லாதவனுக்கு வேலையும் போட்டு கொடுத்து, சம்பளத்தையும் போட்டு கொடுத்து, அவனுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல. அது போல காரையும் வாங்கி கொடுத்துருங்க. ஒன்றும் இல்லாதவங்கள தேர்தல் நிப்பாட்டினீங்க, அவங்கள ஜெயிக்க வச்சுட்டீங்க, எளிய பிரிண்டு கொண்டு சொல்றீங்க. அப்படி எளிய பிரிண்டு கொண்டு ஒரு கட்சி ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கார் வாங்கி தராதா? 25 லட்சம் 30 லட்சம் பெரிய காசாங்க. ஆதவர்ச்சி நாட்டை மட்டும் 10 கார் இருக்கு. ஆனா ஆதவர்ச்சி தன்னுடைய தேர்தல் அபிடவிட்ல அந்த கார்லாம் காட்டியிருக்காரான்னா காட்டல. ஆனா தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வென்று போகும்போது அந்த போனார்ல ரேஞ்ச் ரோவர் கார், அது ஆதவர்ச்சினா காரு. ஆதவர்ச்சி ரேஞ்ச் ரோவர் வரிசையிலே 10 கார் இருக்கு. வேற வேற நிறுவனங்கள் பேர்ல, மனைவி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பேர்ல, நண்பர்கள் பேர்ல அவர் வாங்கி வச்சிருக்காரு. கார் பிரியர், அவர் கார் லவ்வர். விஜய் போலவே அவர் ஒரு கார் லவ்வர். ஆனா இங்க காட்டிருக்கிறது எத்தனை காரு? அப்ப ஆதவர்ச்சினா இந்த மரிய வில்சன், தமிழக முதலமைச்சர் விஜய் எல்லாரும் சேர்ந்து உங்க கட்சிக்காரங்களுக்கு கார் வாங்கி கொடுங்க. ஒரு 100 எம்எல்ஏ வாங்க. 100 எம்எல்ஏ 30 பேர் தான் கார்லன்றாங்க. சரியா? 30 எம்எல்ஏ காட்டுமன்னார்குள்ள சேர்த்து ஒரு 40, ஏன் 50 வச்சுக்குவோம். 50 எம்எல்ஏக்கு 20 லட்சம் ரூபாய். எவ்வளவு வரப்போகுது? அதிகபட்சம் 10 கோடி. 10 கோடிங்கிறது 250 கோடி சம்பளம் வாங்குற ஜனநாயகனுக்கு 10 கோடிங்கிறது, அதான் நீங்க 8வது விடலாம்ல. எம்ஜிஆருக்கு அப்புறம் நீங்க தானாம்ல. அதாவது 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு பாடினதே அந்த 3 எழுத்து விஜய்ங்கிற 3 எழுத்தானாம்ல. அப்ப எம்ஜிஆருக்கு அப்புறம் நீங்க தானாம்ல. எம்ஜிஆருக்கு அப்புறம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரே நீங்க தானாம்ல. கொடுங்களேன், உங்க சம்பளத்தில் எடுத்து கொடுங்களேன், உங்க வருமானத்தில் கொடுங்களேன், உங்க சொத்துல கொடுங்களேன். எதற்காக சார்? என்ன டேஸுக்கு சார் எங்க வரிப்பணத்தில் கொடுக்குறீங்க?